அதிமுக ஆட்சியில, அம்மா ஆட்சியில, எடப்பாடியார் ஆட்சியில அம்மா உணவகங்கள் இருந்து சோறு ஓட்ட இயக்க அதிமுக. ஏன் பசியால பட்டினியால ஒரு மனிதன் கூட இந்த மண்ணில் துடிச்சிடக்கூடாதுன்னு நினைச்சு இயக்க அதிமுக. நாம் சோறு கொடுத்தோம். இன்றைக்கு கருணாநிதியினுடைய மகன் தமிழ்நாட்டில இருக்கிற எல்லார் கரங்களிலும், எல்லா இளைஞர் கரங்களிலும் கஞ்சாவை திணித்துக் கொண்டிருக்கிறான். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு கஞ்சா போதை இல்லாத ஒரு தெரு கூட இல்லை. தமிழ்நாட்டின் சகல தெருக்களிலும் இன்றைக்கு கஞ்சா இருக்கிறது, போதைப் பொருள் இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞர், ஒரு சின்ன பையனை கத்தியை எடுத்து வெட்டுகிற காட்சி வீடியோவை வெளியே வச்சு பார்த்திருப்பீங்க. அவன் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறான். ஒரு அருவாள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வெட்டுறாங்க. ரத்தம் சொட்ட 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 அந்த பையன் சாஞ்சி விழுகிறான். அந்த பையன் செத்தானா பொழைச்சானான்னு கூட இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாது. அரசாங்கம் சொல்லல எதற்காக வெட்டுகிறான். பார்த்து எடுத்து பார்த்தோம்னா அந்த வெட்டு வாங்கின பையனுக்கும் இந்த வெட்டுனவனுக்கும் எந்த தகராறும் இல்லை. ஏன் செஞ்சா தெரியுங்களா? போதையில செய்யறான், கஞ்சா போதையில செய்யறான். இதே நம்ம கோயம்புத்தூர்ல விமான நிலைய பக்கத்துல ஒரு புள்ளைய, அது நம்ம பேசவே முடியாது, நைட்டு 12 மணி 1 மணிக்கு 3 பேர் சேர்ந்து காலேஜ்ல படிக்கிற பிள்ளையை தூக்கிட்டு போய் அவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அடுத்த நாள் காலையிலே பார்க்கிறோம். அன்பு மக்களே, அவன் 3 பேருமே கஞ்சா போதையில இருக்கிறான். இந்த கஞ்சா போதையை ஏன் தமிழ்நாட்டில ஸ்டாலின் அரசாங்கத்தால் தடுத்து நிறுத்த முடியல? இவ்வளவு ரவுடிசம் நடக்கிறதே ஏன் தடுத்து நிறுத்த முடியல? ஏன் தடுக்க முடியலனா செய்யறதே இவன் தான்.